गोपाल कृष्ण सद्गुरो गोपाल कृष्ण सद्गुरो गोपाल कृष्ण सद्गुरो पालय मम गोपाल कृष्ण सद्गुरो गोपाल कृष्ण सद्गुरो गोपाल कृष्ण सद्गुरो पालय मम गोपाल कृष्ण सद्गुरो गोपाल कृष्ण सद्गुरो गोपाल कृष्ण सद्गुरो पालय मम गोपाल कृष्ण सद्गुरो गोपाल कृष्ण सद्गुरो गोपाल कृष्ण सद्गुरो पालय मम गोपाल कृष्ण सद्गुरो पालय मम गोपाल कृष्ण सद्गुरो पालय मम सद्गुरु गोपाल कृष्ण भागवत स्वामिनः जय संजीवी सद्गुरु स्वामिनः जय समस्त सदाचार्य वृंद की जय समस्त कोटि सज्जनलकु जय पुण्यानिमान परम भागवतान स्मरामि என்கின்ற ரீதியிலே கோபாஷ்ட பாகவத சுவாமியின் சரிதாமிருதம் பாகம் 4 யதாமதி யதாசக்தி உயர்ந்ததான அவர்களுடைய லீலைகளும் அவருடன் பழகியவர்களின் அனுபவங்களும் ஆத்மானுபூதியிலே சதா தழைத்து நாம ருச்சியை உலகுக்கு விதரணம் செய்து நாமானுபவத்தில் பிரேமானுபவத்தில் ஞானானுபவத்தில் உயர்நிலையை தரவல்ல சகல சித்திகளின் இருப்பிடமாக இருந்து நரசிம்மனையே உபாசித்து நரசிம்மனையே ஸ்மரித்து நரசிம்மனையே புஜித்து நரசிம்மனையே பூஜித்து சதா நிசம்ப பாத ரேணுவாக தான் வாழ்ந்து பாரதமெங்கும் தன் திருவடி பொன்னடியை பதித்து பக்தஜனங்களுக்கு உத்தாரணம் செய்து தான் அக்குடும்பங்களின் தலைவனாக அனைவருக்கும் அப்பாவாக இலங்கி சன்மார்க்கத்திலே நம்மை பீடு நடை போட வைத்த அந்த குருவரியரின் சரிதாமிருதத்தை யதாவதி யதாசக்தி அனுபவித்து தத்வாரா உயர்ந்த குருபக்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். ஈஷாவாஸ்யம் ஜகதிதி பரம் லோகயன் பூரிதோயः கிருஷ்ணே கிருஷ்ணாங்கிரி சேவாரத நதஜனேஷு आनतो दब्रजित्तया कृष्णे कृष्णांग्रि सेवारत नतजनेष्वानतो दब्रजित्तः नास्पृष्टो ममाद्यै शुभमधुर्मणुवेष्वाप्तकाम सुधीरः जियात् जियात् श्रीनवजालपत्तनमणिः गोपालकृष्णो गुरुः जियात् श्रीनवजालपत्तनमणिः गोपालकृष्णो गुरुः கர்மம் விஷ்ணுமயம் ஜகத்து என்கின்ற அதை ஈசாவாஸ்ய உபநிஷத்தின் முதல் ஸ்லோகம் உலகனைத்தும் பரமாத்மஸ்வரூபம் என்று போதிக்க அவ்வாறே உலகனைத்தையும் தான் அதிலிருந்து விடுபட்டவராக எல்லா விதமான பந்தங்களிலிருந்து விடுபட்டவராக தான் அவ்வாறாகவே உலகனைத்தையும் ஜெகநாதமயமாக கண்டார். கிருஷ்ணே கிருஷ்ணாங்கிரி சேவாரத நதஜனேஷு அனதோ அதப்ரசித்தः அவ்வாறு லோக என்னை பார்க்கும் விசேஷமான ஒரு விலட்சணமான நோக்கினாலே பூரிதா சந்தோஷப்பட்டு கிருஷ்ணே கோபால கிருஷ்ணே கிருஷ்ணாங்கிரி சேவாரத கிருஷ்ணாங்கிரி சேவாரத கோபால கிருஷ்ணனாகிய தன்னிடத்திலும் நிகரியான கிருஷ்ணனுடைய திவ்ய சரணாம்சங்களிலே நதஜனேஷு அவ்வாறு அவர்களை வணங்குபவர்கள் விஷயத்திலே அதப்ரசித்தः தனி பிரீதியை ஒழுகுவார். ந அஸ்பிருஷ்டோதம் மமாத்யைஹி
எதிலும் ஒரு ஸ்பிருகை, ஒரு ஈடுபாடு, ஒரு ஈழித்தல் யாதுமின்றி ஒட்டு ஒழுகுதல் இன்றி, ஆனால் பற்றோடு பழகுவார், பிரமையோடு விழிப்பார், ஒரு ஆசையோடு கூப்பிடுவார், அரவணைப்பார், உகந்தாளிப்பார், போதிப்பார், நம்மை நாதமயமாக்க ஆக்குவார். சுபமதிர் மனுகே அணுகேஷு, அவ்வாறு இவர்களுக்கு ஆட்பட்ட குடும்பங்கள். ஆப்தகாம சுதீரயா, அவர்கள் விஷயத்திலே தணிக்கை செய்யக்கூடிய குருநாதர். தன்னை பொறுத்த வரைக்கும் ஆப்தகாமன் அவாப்தகாமன் சகஸ்த காமனா அவாப்த காமனாகவும் அகாம சித்தி பெற்றவராகவும் தீர புருஷராக பரமபரக்தராக வைராக்கிய நிதி பரிதராக இருக்கின்ற குருநாதர் ஜீயாத்து பகுகாலம், இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்று பல்லாண்டு பாடுமா போலே ஸ்ரீனிவாசி நவசாலபத்தமணிஹி ஜீயாத்து ஸ்ரீநவசாலபத்தமணி. புதுக்கோட்டை தந்தருளிய அந்த உயர்ந்ததான கோபாலகிருஷ்ணமணியாகிய கோபாலகிருஷ்ணோ குரு. என்னை ஆட்கொள்ள வந்த ஞானமணி ஞானதேசிகன் தினமணி போதத்தை அருளும் குருமணி என்னுள் விளங்கி பகுகாலம் வாழட்டும் என்று கணேச பிரபுவின் சுந்தரமயமான திருவாக்கு. ஆச்சாரிய புருஷன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவர் வாழ்ந்து காட்டிவிட்டார். எவ்வாறு இருக்கக்கூடும் என்று நம் போன்றவர்களுக்கு போதிப்பதாக அமைந்துள்ளது இந்த திருஸ்லோகம். மேலும் ஸ்மித முக கமலாப்ஜம் திவ்ய சந்தீப்த வேஷம், ஸ்மித முக கமலாப்ஜம் திவ்ய சந்தீப்த வேஷம் லலித கதி விலாசம் கீர்த்தனோன்மாதபூஷம் லலித கதி விலாசம் கீர்த்தனோன்மாதபூஷம் ஷமித புவி சுபாரம் ஷமித புவி சுபாரம் நாமகோஷ பிரகோஷம் ஷமித புவி சுபாரம் நாமகோஷ பிரகோஷம் அமல வரத மீடே அமல வரத மீடே கிருஷ்ண கோபால நாதம் அமல வரத மீடே கிருஷ்ண கோபால நாதம். அருட்கணிவினாலே ஒளிரும் உயிர்ப்புடைய திருவேஷம் லலித கதி விலாசம், மின்னடி பொலிவு உடையவர். கீர்த்தனோன்மாதபூஷம், சங்கீர்த்தனம் என்று வந்துவிட்டாலோ இவர் வயதானவர். இவரால் இயலாது என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உருவாந்தி வெறித்துள்ளும் அழகும் சைத்தன்ய சந்திர தேவரை போல் தன்னை மறந்து ஆடுவார், பாடுவார், ஓந்த அலிப்பார், கண்ணீர் பெருக்கி கோஷமிடுவார், தன் நிலை இழப்பார், அழுவார், பிரமையால் ஆலிங்கனம் செய்வார், விழுந்து புரண்டு தன் நிலை இழந்து தன்னை பின்னர் சுதாரித்துக் கொண்டு ஷமித புவி சுபாரம், பூலோகத்திலே பெரும் கலியின் கொடூர ஆட்சியிலே சமப்படும் ஜீவன்களுக்கு, குறிப்பாக உமாதேவிக்கு அந்த பெரும் பாரத்தை தணிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அவதாரம். நாமகோஷ பிரகோஷம், ஹரிநாம கோஷத்தினாலே அமரமாம் வரமனைத்தும் தந்தருளும் குருதேவன் ஷமித புவி சுபாரம் நாமகோஷ பிரகோஷம் அமல வரத மீடே. நிர்மலமான அனைத்து விதமான காமனைகளையும் பூர்த்தி செய்து அருள்வார் கிருஷ்ண கோபாலநாதம். இந்த கோபாலகிருஷ்ண சத்குருவை நான் தியானிக்கின்றேன். எவ்வாறு தியானம் செய்ய வேண்டும்? இவ்விடத்தை கம்பநாட்டாழ்வான் கூறுகின்றான். தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகழல் கமல மன்னத்தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் அக்னேயே கண்ணார் யாரே
வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் உள்கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார். கம்பநாட்டாழ்வான் ஜனகபுரியிலே வந்து சேர்ந்த ராமபிரானை கண்டவர்கள் நிலையை வர்ணிக்கின்றார். தோள் கண்டார், ராமபிரானின் திருத்தோள்களை கண்டார். தோளே கண்டார், அந்த ஒரு பிரதேசத்தை மட்டும் வைத்த கண்களை வாங்க இயலாத அப்பேற்பட்ட அழகுடைய பெருமானின் திருத்தோள்களை விட்டு அகலமறுக்கும் கண்களாக அவர்கள் கல் தூண்களாக ஆனார்கள். தொடுகளல் கமல மன்னத்தாள் கண்டார் தாளே கண்டார், அந்த அண்டலந்த தாமலை போன்ற திருத்தாள்களை கண்டவர்கள் அந்த அடிகளை மட்டும் கண்டார்கள். தடக்கை கண்டாரும் நீண்ட கஜ துண்டம் போன்ற யானையின் துதிக்கை போன்ற அந்த நீள் கைகளை அதை கண்டார்கள், அதை மட்டும் கண்டார்கள். கண்ணால் யாரே வடிவினை முடிய கண்டார். கண்களையுடைய பெண்களாகிய பாவைகள் முழுகழியும் காண இயலாது தவித்தார்கள். உள்கண்ட சமயத்து அண்ணான் குருவை கண்டாரை ஒத்தாயார். உள்கொண்ட எப்பொழுது தோன்றியது என்று அறியாத ஆதிகாலம் தொட்டு உள்ள சமயத்து அண்ணன் முதல் கடவுளை உருவ கண்டாரே, அந்த உருவத்தை கண்டவர்கள் போல் அந்த பெண்களின் நிலையாயிற்று என்று ராமபிரானின் அழுகை கண்டு உணர முடியாது தவித்த அந்த விஜலாபுரி நகரத்து பெண்களின் நிலை, ஆண்களின் நிலையை வர்ணித்தார். அதுபோல் நம் கோபாலகிருஷ்ண சத்குருவின் திருமுகத்தை கண்டால் அதை மட்டும் காணலாம். அந்த கண்கள், நீண்ட புருவங்கள், அவை பேசும் வில்வித்தை, திருநுதல், அதிலே விபூதி, அழகான தாடி, அழகான திருவதனம், அழகான மென்மையான கோவைப்பழம் போன்ற சிறந்த உதடுகள், அவை மென்மலர் பூத்தது போல், மல்லிமலர் பூத்தது போல் விகசிக்கும் திருமுகம், ஸ்மிதமுக கமலாஜம், திவ்ய சந்தீப்த வேஷம். ஒருவரை கண்டுவிட்டால் அந்த திருமேனியிலிருந்து கண்களை எடுக்க இயலாது. அவர் எழுந்து கௌரி கல்யாண வைபவமே ராதா கல்யாண வைபவமே. இந்த கௌரி கல்யாணம் என்றவுடன் ஒரு தாம்பாளத்திலே அந்த மங்கள வஸ்துக்களை ஏந்தி கொண்டு அவர் நடக்க ஆரம்பித்தால் இடுப்பில் இருக்கின்ற வஸ்திரம் அந்த மார்பையை சென்றடையும் ஒரு லலித கதி விலாசத்தை அங்கு காண இயலும். கீர்த்தனோன்மாதபூஷம், நாமசங்கீர்த்தனத்துக்கு வந்துவிட்டாலோ அவர் நிலையே வேற. அலௌகிகமான ஆனந்த அனுபவ அலைகள் அங்கு வீசும். அருள் நெறி உள்ளவர்களுக்கு அது புரியும். சமித புவி சுபாரம் நாமகோஷ பிரகோஷம், புவியின் பாரத்தை குறைக்க என்று ஒரு பிறவி. அதுவோ பகவான் நாமத்தை பாரதமெங்கும் தன் பொன்னார் திருவடிகளால் பதித்து அனைவருக்கும் நாமருச்சியை தந்து எண்ணற்ற கோடான கோடி குடும்பங்களின் அப்பாவாக இருந்து வழிகாட்டிய தெய்வம் அமலவரதமீடே கிருஷ்ண கோபாலநாதம். உண்மையான, சத்தியமான, நிஜமான அந்தராத்மாவிலே எழுகின்ற அனைத்து விதமான பிரார்த்தனைகளையும் பொறித்து வைப்பார். சூக்ஷ்ம ரூபத்தில் இன்று உரைகின்றார். அந்த ஸ்தூல வடிவமாக கண்ட மகனீயர்கள் இன்று ஸ்மரிக்கக்கூடிய நிலையிலே, ஞானாக்ன அவஸ்தையிலே அனைத்தையும் அவர் பேசுகின்றார். பேசும் மொழிதான் நமக்கு தெரியவில்லை. அவர் பாடுகின்றார், கேட்க செவிகளுக்கு சக்தி இல்லை. அவர் ஆடுகின்றார், அதை அந்தராத்மாவிலே காணக்கூடிய ஆத்மசக்தி நமக்கு இல்லை. அவருடைய பெருமை அளப்பரியது, ஆனால் அது அனுபவத்துக்கு உரியது. எண்ணற்ற அதிசயங்கள் நிறைந்தது பாகவத சுவாமியின் சரித்திரம். அவருடைய நியாமகன் லக்ஷ்மி நிசிம்மன். அதனால் அவர் சொல்படிதான் அவர் கேட்பார். ஒருமுறை வழக்கம் போல் நிசிம்ம ஜெயந்தி கீழ்மூணாம்பிதி சுப்பராயர் பள்ளியில் நடைபெற்று வந்தது. உற்சவம் நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே மணியண்ணா அவர்கள்
அடுத்த வருஷம் எங்கு நடக்கப் போகின்றதோ என்று ஒரு வியசனமான கேள்விக்குறியை கேட்டார். ஏன் அண்ணா என்று கேட்டால், இந்த பள்ளி நிர்வாகம் இந்த பள்ளியை விற்பதாக தீர்மானம் செய்து விட்டார்கள் என்றவுடன் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. அப்பாவிடம் யார் சொல்வது, அதை நாமே வாங்கிவிட்டால் என்ன என்று பள்ளி நிர்வாகத்திடம் சென்று மன்றாடி, நமது திருவல்லிக்கேணியை சேர்ந்த அன்பர் ஒருவர் அதை 25,000 ரூபாய்க்கு கிரயம் பேசிவிடலாம் என்ற விஷயத்தை தெரிந்து கொண்டு அப்பாவிடம் வந்து ஏகாந்தத்திலே விஞ்ஞாபித்தார். இப்போது நடக்கும் உற்சவம் நடந்து முடியட்டும், பின்னர் பார்க்கலாம் என்று இருமுறை தள்ளிவிட்டார். அப்பாவோ வைராக்கிய வித்யா நிஜபக்தியோக சிக்ஷார்த்தம் ஏகம் என்று அவதாரம் செய்தவர், வைராக்கிய நீதி சம்பத்து நிறைந்தவர், திட வைராக்கியம் உடையவர். எந்த ஒரு அசையா பொருள் எதன் மீதிலிருந்தும் அவருக்கு ஈடுபாடே இல்லை, நாட்டமில்லை. அதை புரிந்து கொள்ளும் பக்குவம் பக்தர்களுக்கு இல்லாததால் பின்னர் பார்ப்போம் என்று கூறிவிட்டார். உற்சவம் முடிந்து சென்னை வந்தார் அப்பா. அப்பொழுது ஆண்டுதோறும் நிருசிம்ம ஜெயந்தி உற்சவம் நடத்தும் உரிமை மட்டும்தான் நமக்கு உண்டு, சங்கல்பம் பரமாத்மாவுடையது என்று கூறி அவர் இருக்கும் வேளையிலே அப்பா யாதிர்ச்சிகமாக மிகவும் சந்தோஷமோடு காணப்பட்டார். அப்பொழுது வெங்கட்டு சார் என்பவர் அங்கு வந்தார். அப்பா, உமது கிரகத்திற்கு எதிரிலேயே ஒரு வீடு விலைக்கு வருகின்றது, அதன் சொந்தக்காரர் மும்பாயில் இருக்கின்றான், நாங்கள் விருப்பப்பட்டால் அவனுடன் பேசி பார்க்கலாம் என்றையோ கூறிய உடனே அப்பாவின் முகத்தில் ஒரு பெரும் மலர்ச்சி. சரி என்று கூறிவிட்டார். எங்கள் எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்பொழுது மாபெரும் நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடந்தன. அப்பாவின் சங்கல்பம் நிருசிம்மனின் சங்கல்பம், அப்பாவின் தீர்மானம் நிருசிம்மனின் தீர்மானம் என்பது பின்னர் தான் அழகாக அது நடந்தேறியது. அந்த வருஷம் சாய்பாபா சமாதி அடைந்து 50வது வருஷ உற்சவம். சென்னைக்கு வந்திருந்த அப்பா நவராத்திரி 9 தினங்களிலும் இருவேளையிலும் பூஜை செய்தார். பாகவத மேளா ஏற்பாடாயிருந்தது. சுவாமி ஹரிதாஸ்கிரி தலைமையிலே பெரும் விழா ஏற்பாடாயிற்று. அப்பொழுது பாபாவின் சந்நிதியிலே ஆத்மானுபவம் பெற்ற மகான்களின் சங்கமம் மீண்டும் கிட்டுமா என்பது கனவுதான். அப்பொழுது லட்சுமி நரசிம்ம ஜெயந்தி உற்சவ பொன்விழா ஞாபகமாக கட்டடம் எழுப்பப்படுவது பற்றி பேசப்பட்டு வருகின்றது. அதற்கு நன்கொடையாக ரேகே மகாராஜ் அவர்கள் தன் பொற்கரங்களால் 1000 ரூபாய் கொடுத்து துவக்கி வைத்தார். ஆஹா, மகான்களின் சம்மதமே நிருசிம்மனின் சம்மதம் என்று அப்பா ஏற்றுக்கொண்டார். அனைவருக்கும் மிகவும் சந்தோஷம். நிருசிம்மனின் சங்கல்பம் கல்யாண மண்டபம் எழும்பியது என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். அப்பாவின் அனைத்து செயல்களிலும் மூல காரணம் அவருடைய பக்தியும் தபசும். ஜபானுஷ்டான சம்யுக்தா நிருசிம்ம ஸ்ரீ பதாஸ்ருதா தாபஹர கலாயுக்தா நிருசிம்ம ஷமினம் பஜே. ஜபம் தபம் இவைகள் கூடியவரான நிருசிம்ம உபாசகரான அவருடைய பதகமலத்தை ஆசிரியத்த கங்கமான மூவகை தாப்பத்தையும் நிக்கவல்ல உயர்கலை ஞானக்கலை உடையவரான நிருசிம்மரை கொண்டாடும் ஒரு குலம். ஒருங்கே வாழ்ந்திடும் நிருசிம்ம ஆசிரமத்திலே ஒளிர்பவராக இருப்பவரை நாம் பஜிக்கின்றோம். ஞானதோ கான பார்த்திவா பரதோ பரதோஷ்ச விசாரதா நாரதோ யஸ்ஸு கீர்த்தனே கிருஷ்ண பிரபு சக்ரீடதே. கோபாலகிருஷ்ண மகாபாகவத சுவாமி ஞானம் மிக்கவர், தேவகானம் தோற்றுவிடும். அப்பா அப்படி ஒரு உயர்ந்த சங்கீதம். ஆனால் ஒரு வார்த்தை அவ்வப்போது கூறுவார், நாம சங்கீர்த்தனத்திற்கு பூ தொடுக்க நார் எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சங்கீதம் இருக்க வேண்டும் என்று அடிக்கடி வலியுறுத்துவார். பாவம் மேலிட்டினால் பாவோத்ரேகமே உயர்ந்த விஷயம். ஏனெனில் பகவான் பாவகிராகி. அதனால் நாரதரிப்பு ஒளிர்பவராக இருந்தார். எங்கும் அவருடைய சங்கீர்த்தனம் நடந்தபடி இருந்தது. சங்கீர்த்தன மார்க்கத்திலே உயர்நிலையை பெற்ற கோபாலகிருஷ்ண சத்குரு நம்மிடையே நிறைந்திருக்கின்றார். துரூஹா சுதுராபஹ யோ நிஸ்ஸீம கருணாலயஹ வரதோ வரநாதோயஹ கிருஷ்ண பிரபு சக்ரீடதே. பெறுவதற்கு மிகவும் அரிதான ஒரு பொக்கிஷம் குருநாதர். எளிதில் அடையப்பெறா உயர்நிலையிலே அபூர்வமான நிலையிலே இருப்பவர். ஆனால் தன்னை சேர்ந்த சுஜனங்களுக்கு வரமளிப்பதிலே தன்னிகரற்றவர் உயர்ந்த குருநாதரான கோபாலகிருஷ்ண சத்குரு. நாம கர்ஜன ஸ்வானந்த நாம சங்கீர்த்தனே ரதः நாம கான சுவிக்ஷாதः நிசம்பரூபிணாயத்தம் யக்ஷபர்யா பிரபோதனாத் சயனோத்சவ பர்யந்தம் போதனார்த்தம் சுகீர்த்தனம் கிருத சத்குருணா ஸ்வயம்.
உச்சவர்த்தி காலங்களிலே யாரும் அவருடைய திருவடியை தொடக்கூடாது என்பது நியதி. அதை அருகில் இருக்கின்ற உத்தமமான அதிகாரிகள் துருவமான குருநாதர் இது அவருடைய திருவடியை தொட்டு வணங்குவதற்குண்டான சந்தர்ப்பம் அல்ல என்பதனாலே ஜாகரூக்கராக இருந்து அதை அருகில் யாரும் வராதபடி பார்த்துக் கொள்வார்கள். அப்பொழுது கோயம்புத்தூர் கிட்டண்ணா என்பார் உபச்சரணத்தை அலங்கரிக்க அவர் வீட்டு வாசலிலே யாதிர்ச்சகமாக உச்சவர்த்தி எடுத்த வண்ணம் அப்பா வர அவருடைய பத்னியானவள் ஓடி வந்து அவர் திருவடியை கட்டிக்கொண்டு அழுதாள். அனைவரும் அசூச்சியாகிவிட்டதே என்று கவலைப்பட்டனர். அப்பொழுது அவள் எழுந்திருந்தால் கண்ணை துடைத்தாள். ஆராதான் வந்திருக்கையிலே என் குருநாதரை நாம் விடலாமா? எந்த கணம் என் நிலையில் என் குருநாதர் வந்தாலும் அவரை பூஜிக்க வேண்டிய விதத்திலே மரியாதை செய்ய வேண்டிய விதத்திலே செய்யாவிட்டில் நான் ஜென்மம் எடுத்த பயன் என்ன என்று கேட்டாள். குருநாதனை கண்ட மாத்திரத்திலே தண்டவத் பிரணாமம் செய்ய வேண்டாமா என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றனவே என்று அப்பாவை வினவ அவரும் சிரிக்க அனைவரும் சிரிக்க அந்த சூழ்நிலை மாறியது. நாமகர்ஜனம் பெறும் சுவானந்தத்திலே ஆழ்ந்து தன்னிலை இழந்த வண்ணம் இருப்பார். அவ்வாறு பாவாவேஷத்திலே அவர் தன் நிலையை இழக்கும் நேரத்திலே அலௌகிகமான ஒரு அமைதி, சாந்தி, நிர்மலமான ஞானஸ்மரணம், அந்த சுவானுபவம் பெற்றவர்களுக்கே அது அதன் உண்மை புரியும். எனவே நாம சங்கீர்த்தனத்திலே அனவரதம் உழந்த வண்ணம், நாமகானத்திலே புகழ் பெற்ற வண்ணம், நாட்டியத்திலோ தன்னிகரற்ற நாட்டிய சாஸ்திரியாக சாட்சாத் நிசிம்மஸ்வரூபனாக இவ்விதம் நம்மிடை கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமி உதவி வந்தார். எந்த ஒரு உயர் பஜனை பத்திகளிலும் பிரபோதனாத்து ஷரோத்சவ பர்யந்தம் அனைத்தும் கிரமேண நடைபெற வேண்டும், அது விடுபடாமல் நடைபெற வேண்டும் என்பதில் ஜாகரூகமாக இருந்தார். என்றும் அவர் காலத்தை பார்த்ததில்லை, பிறர் அசௌகரியத்தை பார்த்ததில்லை. அவர்களுக்கு நீங்கள் சென்று ஓய்விடுங்கள் என்று கூறுவார். தான் ஏகாந்தமாக தன்னுடைய உபாசனா மூர்த்தியுடன் ரமிப்பார். ஒரு முறை தவனோத்சவ பங்களாவிலே கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமி தன் சுவாமியுடன் வந்தார். யாதச்சகமாக சங்கண்ணா தலைமையிலே எண்ணற்ற அருணாசங்கத்து பக்தர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் பாலகிருஷ்ணனாக ஒருவருக்கு ஒரு ஸ்லோகமோ ஒரு கீர்த்தனமோ நாமாவளியோ வந்துவிட்டால் அன்று பூராகும் பாலபாகமாமே ஸ்லோகங்களும் கீர்த்தனைகளும் நாமாவளிகளும் தொடர் அலைகளாக வரும். இப்படி அவர்களுக்கு ஐக்கமத்தியமான ஒரு சித்தம். அன்று சங்கண்ணா வெகு நேரம் மிக அழகாக பாடி அனைவரையும் மயக்க வைத்தார். அது முடிந்த அக்கணம் ஜெயதி தேதிகம் என்று ஆரம்பிக்க நிறுத்து என்று எழுந்திருந்தார். அப்பா எந்த இடத்திலே பஜனை விட்டிருந்ததோ அதை மீண்டும் தொடர்ந்தார். நான் என் சுவாமியை எடுத்து வந்திருக்கின்றேன், என் சுவாமிக்கு அனைத்தும் பாடியே ஆக வேண்டும், நீங்கள் எல்லாம் ஓய்வு செல்லுங்கள், நான் அதை தொடர்ந்து செய்கிறேன் என்று அன்று விடிய பஜனை செய்தார். இதிலிருந்து நியதமான திருப்பணி எதுவே ஆனாலும் அது தான் அதை தீர்மானம் செய்துவிட்டால் அது நிசிம்ம சங்கல்பமாகிவிட அதை நடத்தியே தீருவார் என்பது அனைவருக்கும் உறுதியாயிற்று. அந்த கட்டுப்பாட்டை எக்காலமும் தவறவிடாமல் இருக்க செய்வதுதான் நம் கடமை என்பதை அனைவரும் உள்ளார்ந்த அனுபவமாக பெற்று தெளிந்தார்கள். கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமிகள் தபோவனம் ஞானானந்தகிரி சுவாமிகளிடம் மிகவும் வாஞ்சையோடும் பூஜ்ய பாவத்தோடும் பழகி வந்தார். எப்பொழுதெல்லாம் அவருக்கு திருவண்ணாமலை முதலான பிராந்தியங்கள் செல்ல நேர்கின்றதோ அப்பொழுதெல்லாம் சுவாமியை சேவிப்பார். ஒருமுறை தபோவனம் வந்த குருநாதாள், இன்று நாம் இங்கேயே இருந்து திவ்யநாம சங்கீர்த்தனம் செய்துவிட்டு நாளை விடியலிலே கிளம்புவோம் என்று உத்தரவாயிற்று. அவ்வாறே அவருக்கு அனுஷ்டானத்துக்கு வேண்டுகின்ற அனைத்து உதவியும் செய்து விஸ்தாரமான பஜனை நடந்தது. அப்பொழுது அங்கு கனகாம்பரம் என்று ஒரு அடியாள் அவரை கூப்பிட்டார். சுவாமி காதிலே ஏதோ சொன்னார். திவ்யநாம சங்கீர்த்தனம் துவங்க வேண்டிய கட்டம். அப்பொழுது 2-3 பேர்கள் ஒரு பெரிய ஆள் உயர பெரிய விளக்கை எடுத்து வந்து அலங்கரித்த அந்த விளக்கை கொண்டு வந்து நலசபையிலே வைத்தனர். அந்த விளக்கு ஏற்றப்பட்டது. ராமராரா முதலான கீர்த்தனைகளை பாடி, ஆஹ்வான கீர்த்தனைகளை பாடி சுவாமியை அழைக்க வேண்டும். நமது கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமிகள்
நிஜமான வாமனஸ்வரூபி, மிகவும் குள்ளமாக இருப்பார். கிருஷமான சரீரம், தபசா க்ஷீணகாயனாக இருப்பார். அதனால் இவர் எவ்வாறு இதை தூக்க இயலும் என்று அங்கிருந்த பக்த ரத்னங்கள் எல்லாம் வெகுவாக கவலை கொண்டனர். அவரோ சிறிதளவும் லவலேசமும் கவலைப்படாமல் மேகபாரோ என்ற கீர்த்தனை பாடும் பொழுது அந்த திருவற்றிலே கையை இரு கைகளாலும் பிடித்து தூக்க முயன்றார். அப்பொழுது தபோவனம் சுவாமியும் அங்கு வந்து அந்த விளக்கை தூக்கும் பொழுது தன் கையை அதில் வைத்தார். இருவருமாக சேர்ந்து ஒரு புஷ்ப மாலையை லகுவாக எவ்வாறு யானையை எடுத்து தன் தலையிலே போட்டுக்கொள்ளுமோ அதுபோல் அந்த புஷ்பம் போல் லகுவாக அந்த விளக்காக அந்த விளக்கினை 3 அடியார்கள் எடுத்து வந்து வைத்தார்கள் சபையிலே. பகவத சுவாமி எவ்வாறு இதை எடுத்து நர்த்தனம் செய்வார் என்று நினைத்த வேளையிலே தபோவன சுவாமி தானும் வந்து அதை தொட இருவருமாக ஒரு பூங்கொத்தினை யானை கொய்து எடுத்து சுழற்றும் அதுபோல் அது ஆயிற்று. நிச்சந்தையாக பஜனை அகோராத்திரம் நடந்தது. எடுத்து விளக்கினை மீண்டும் எடுத்து வைக்கும் நேரத்திலே அவ்வாறே செய்தார். இந்த தபோவனத்திலே அவர் தங்கியிருந்த 8, 10, 12 மணி நேரத்திற்கு அவர் நித்தியானுஷ்டான நிரத்தராக இருந்தபடியால் அனைத்து பாடல்களையும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை திருப்பி பாடும்படியான ஒரு பரிஸ்திதி. ஆனால் அவர் பாட விட்டு போன பல்வேறு புராதனமான கிருதிகளை தபோவனம் சுவாமி ஆங்காங்கே எடுத்து சொல்லி இதை பாடுவோம் என்று அவ்வப்பொழுது ஆக்ஞை செய்த வண்ணம் இருந்தார். பாவத சுவாமியும் அவ்வாறே பாடி கண்டோர் வியக்கும் வண்ணம் அழகாக அபிநய நிருத்திய பாவ லயமக்னராக தபோவனம் சுவாமியின் சாநித்திய விசேஷத்தால் பாவதுரேகம் ஏற்பட்டு உயர்ந்த கீர்த்தனைகளை உயர்ந்த ஸ்திதியிலே உயர்ந்த ஸ்தரத்திலே அவர் பாடி அனைவரையும் வியக்க வைத்தார். கண்டவர் அனைவரும் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்ற நிலை ஏற்பட்டது. அனைவரும் பாவத சுவாமியின் சுகானுபவத்திலே சொக்கி போய்விட்டார்கள். தபோவனம் சுவாமியோ அனைத்தும் முடிந்து அவருக்கு மாலை மரியாதை ஆகும் பொழுது நாம சங்கீர்த்தனம் செய்வதற்கு ஒரு பூ தொடுப்பதற்கு நார் எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் என்று இவர்கள் கூறுவார்கள். அதுபோல அதை அனுபவத்திலும் தான் உயர்ந்த வக்தாவாக இருந்தாலும் தான் உயர்ந்த சங்கீத மகாபிராக்யனாக இருந்தாலும் நாட்டிய சாஸ்திரத்திலே வலுவான பிரஜை உடையவராக இருந்தாலும் லலிதமான ஒரு நாமசங்கீர்த்தனமும் உயர்ந்த பாவோத்ரேகம் நிறைந்ததான நாமாவளிகளும் பக்திரசம் ததும்பும் உயர்ந்த கீர்த்தனைகளும் அவர் விட்டு போன அனைத்தையும் சுவாமிகள் எடுத்து கொடுக்க அதையும் அவர் பாடி அன்று நமஸ்கரிக்கும் பொழுது அடியேன் மறந்துவிட்ட கீர்த்தனைகளை எடுத்து தந்த குருநாதா உமக்கு நமஸ்காரம் என்று உத்தரவு வாங்கி கொண்டு கிளம்பினார். நாட்டு அண்ணாஜிராவின் வாயிலாக இவர் தபோவனம் வந்து சேர்ந்தார். அவரும் அவருடன் திருவண்ணாமலை முதலான நட்சத்திரங்களுக்கு குருநாதரின் உத்தரவின் பேரிலே சென்றார். இவ்வாறு கோபாலகிருஷ்ண பாவத சுவாமிகள் பழகாத மகனியர்களே இல்லை. அதை ஆங்காங்கே நாம் காண இருக்கின்றோம். இப்பொழுது தபோவனம் சுவாமியுடன் ஏற்பட்ட 2 சம்சர்க்கங்களின் ஒரு தொகுப்பினை நாம் கண்டோம். இவரை புகழாத மடங்கள் இல்லை. அத்வைத்த மடங்களோ துவைத்த மடங்களோ அல்லது விசிஷ்டாத்வைத்த மடங்களோ எங்கு நாமசங்கீர்த்தன முக்தக்கு இவர் அழைக்கப்பட்டாலும் அவர்கள் மனம் குளிரும்படியாக செய்து விடுவார். பரமாத்ம வைசிஷ்யத்தை ஸ்தாபிப்பார். பக்தியின் உயர்நிலையை அவர் நிலைநாட்டுவார். காண்போர் கண்கள் வியக்கும். பிரேமையினால் மனம் நெக்குருகும். கண்ணீர் பாஷ்பம் பெருகி இன்னும் கேட்க மாட்டோமா என்று அவருடைய கான பாவ ராச தளமயம் ராச பாவங்களினால் தாள லய ஸ்ருதியுடன் கூடிய உயர்ந்ததான சங்கீர்த்தனம் உயர்ந்ததான சாகித்ய சுத்த நிறைந்ததான அந்த பாடும் திறமை நாட்டிய சாஸ்திரத்திலே தான் கரை கண்டவர் என்பதை லவலேசவும் காட்டிக்கொண்டாமல் எப்பொழுதும் போல் குருநாதருடைய சாநித்தியத்திலே இவ்வாறு நடந்து தபோவனவாசிகளுக்கு ஒரு பெரு விருந்து 2 மகனீயர்களை ஒருங்கே கண்டு நமஸ்கரிக்கும் பாக்கியம். இவ்வாறு தபோவனம் சுவாமியுடன் அன்று அவர் நாமசங்கீர்த்தனம் செய்தது அவருக்கு ஒரு பொன்னாளாக அமைந்தது. இது அங்கே காண வந்த
தபோவனம் சுவாமியின் பக்தர்களுக்கு பெரும் விருந்தாக ஆயிற்று. அன்று முதல் அவருடைய நிருசிம்ம ஜெயந்தி உற்சவத்திலும் தபோவன பக்தர்கள் கலந்து கொள்வது என்ற ஒரு நல்லதொரு பழக்கம் ஏற்பட்டது. மகனீயர்கள் தாங்கள் வந்த காரியத்தை செய்துவிட்டு அகன்று விடுவர். ஆனாலும் அவர்கள் வந்துவிட்டு சென்றால் அந்த சாநித்திய விசேஷத்தால் எண்ணற்ற மாற்றங்கள் பக்தர்கள் மனதிலே ஏற்படும். அதற்கு ஒரு நிதர்சனமான எடுத்துக்காட்டாக எளிமைக்கும் எளிமையாக, தொன்மைக்கும் தொன்மையாக, முதுமைக்கும் முதுமையாக, ஆனால் பண்பிலே ஒரு நற்சிகரமாய் கான நாமசங்கீர்த்தன மார்க்கத்திலே ஞான பிராச்சுரியராய், நாட்டியசாஸ்திரத்திலே அதன் நிலையை கரை கண்ட ஒரு உத்தமாதிகாரியாய், பக்திரசத்தின் ததும்பும் உயர்ந்த கீர்த்தனங்களை ஒரு சிறுவன் பாடினாலும் கூட இருந்து அனுபவித்து தாளம் போட்டு ரசித்து அவனை ஊக்குவிக்குமாறு போல் செய்யும் உயர்ந்ததான பண்புகள் அவரை பாகவத உத்தமராக கருதப்படுகின்றது. அப்பேற்பட்ட குருநாதாளை நமது ஆதர்ஷ குருவாக ஏற்ற யாதொரு குடும்பம் உண்டோ அவர்களை தலை வணங்கி நமஸ்கரித்து அடுத்த பாகத்திலே குருநாதரின் பெருமையை கண்டு அனுபவிப்போம் என்று கூடி விடைபெறுகின்றோம். சத்குரு கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமினஹ ஜெய். संजीवी भागवत स्वामिनः जय. समस्त सदाचार्य वृंद की जय. बोला ज्ञानानंद गिरि सद्गुरु स्वामिनः जय. आंजनेय महाराज की जय. आत्मज्ञान दान को वेदाय आत्मज्ञान ऐश्वर्य संपन्नाय आसेतु हिमाचल पर्यन्तं कृतकीर्तन यात्राय गोपाल कृष्ण वर्याय ते जयमंगलं नित्य शुभमंगलं संकीर्तन यात्रानुभवाय ते जयमंगलं नित्य शुभमंगलं. रामनाम जप तल्लीनाय रामध्यान मग्न त्यागराजाय कृष्ण नाम ध्यान निमग्नाय कृष्ण कीर्तनानंद सद्गुरवे ते जयमंगलं नित्य शुभमंगलं. कृष्ण कीर्तनानंदाय गोपाल कृष्णमूर्तये ते जयमंगलं नित्य शुभमंगलं. सद्गुरु गोपाल कृष्ण भागवत स्वामिनः जय. संजीवी सद्गुरु स्वामिनः जय. दिव्य मधुर भगवन् नाम की जय.